ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிபோஷ் IG1ல் சூப்பர்வைசர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஒவ்வொரு கிரேடு பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ டைரக்டர்ஸ் அண்ட் மிடில் மேனேஜர்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து சூப்பர்வைசர்ஸ். ஸோ நமக்கு வந்து சூப்பர்வைசர்ஸ் பற்றி ஒரு பேசிக்கான ஒரு தாட் இருக்கும். எப்படியும் சூப்பர்வைசர்னால் அவங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு தான் இருக்கும். ஸோ அவருக்கு கீழே வந்து சம் ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ சேஃப்டியில் என்ன மாதிரியான சூப்பர்வைசர்ஸ் எப்படியெல்லாம் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, டெய்லி அவங்க எதை மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர்வைசர்ஸ் அதாவது this is the lowest tier of management within the large organization and is the level at which specific operational activities are controlled. அதாவது ஒரு பெரிய நிர்வாகம் இருக்குது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு கம்பெனி எடுத்துட்டாலே அதில் வந்து டிவிஷன்ஸ் நிறையா இருக்கும். ஸோ HR டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சப்ளையர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன இந்த உள்ளே இருக்க அந்த அதாவது ஸ்பெசிஃபிக் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் குட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க வந்து அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு எப்படி சொல்ல உங்களுக்கு, இப்போ ஃபினான்ஷியல் இருக்குன்னா ஸோ அதுக்கு ஒரு சூப்பர்வைசர், ஸோ HR இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ நம்ம ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த சூப்பர்வைசர்ஸ், ஸோ அதுக்கு இன்சார்ஜாக இருக்கிறவங்க தான் சூப்பர்வைசர்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து டே டு டே நடக்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது விஷயம் இப்போது GM DM இவங்களாம் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு டே டு டே என்னென்னாலும் நடக்குது. ஸோ அது எல்லாமே கன்வே பண்ணுறது இந்த சூப்பர்வைசர்ஸாக தான் இருப்பாங்க அவங்களோட சைட்லேருந்து. ஸோ சூப்பர்வைசர்ஸ் ஆர் therefore responsible for the day-to-day implementation of health and safety policy and must ensure that. ஸோ இந்த நான் சொன்னது தான். ஸோ சூப்பர்வைசர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் day-to-day implementation. ஸோ ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நடக்கக்கூடிய இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சூப்பர்வைசர் தான். ஸோ அதுலேயும் ஹெல்த் அண்ட் சேஃப்டிலேயும் சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹெல்த் அண்ட் சேஃப்டி சூப்பர்வைசர்ஸ், என்ஜினியர் சூப்பர்வைசர், ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து அவங்க ஹெல்த் அண்ட் சேஃப்டி பாலிசி, அதில் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களில் என்ன மாதிரியான அப்டேட் இருக்குது, ஸோ ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த சூப்பர்வைசர்ஸ் தான். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சேஃப் ஒர்க்கிங் ப்ராக்டிஸ் ஆர் இம்ப்ளிமெண்டட் அட் ஆல் டைம்ஸ். அதாவது எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ் அண்ட் சேஃப்டி ஒர்க்கிங் ப்ராக்டிஸு. இப்போ வந்து எப்போவுமே நம்ம நிறைய பேர் இங்கே அப்ராடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே வந்து சேஃப்டி மீட்டிங்ஸை கண்டக்ட் பண்ணுவாங்க. எதுக்கு அப்படின்னா, ஸோ அவங்க வந்து எதுவும் மறந்து வந்து தப்பு பண்ணிடக்கூடாது, எதுவும் அன்சேஃப் ஆக்ட் எதுவும், அதாவது ரிஸ்க்கான விஷயங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி சேஃப்டி மீட்டிங் அப்பப்போ வச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சிலர் வந்து ஹெல்மெட்டு இல்லை கிளாஸோ க்ளவுஸோ போடலை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஸ்பெசிஃபிக்காக கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. இப்படி பண்ணுங்கள், இதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து சேஃப் ஒர்க்கிங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர்ஸ், ஏற்கனவே உள்ள அந்த ப்ரொசீஜர்ஸ். ஸோ PPEs கண்டிப்பாக போடணும். அதுக்கப்புறம் அது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ப்ரொசீஜர், அதுவும் ஒரு ப்ரொசீஜர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து எல்லா நேரங்களையும் வந்து செயல்படுத்தக்கூடியது. ஸோ இம்ப்ளிமெண்டட் அட் ஆல் டைம்ஸு. ஸோ எல்லா நேரமும் இந்த PPEs கண்டிப்பாக போட வேண்டியது அவசியம். ஸோ இது எல்லாத்தையுமே இதை வந்து எல்லா நேரத்துலையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ஆர்டர் வந்து இந்த சூப்பர்வைசருக்கு இருக்கும், ஃபார் வந்து நம்ம சேஃபாக ஒர்க் பண்ணுறதுக்காண்டி.
All workers are provided with all necessary information and instruction to enable them to operate safely with particular reference to hazardous substance and precautions in general. அதாவது இப்போ வந்து லைக் வந்து எப்படி சொல்லணும்னா ஆப்ரேட் சேஃப்லி வித் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸ் ப்ரிகாஷன்ஸ், அதாவது அபாயகரமான பொருட்கள் உள்ளது அப்படின்னா பொதுவான முன்னெச்சரிக்கை. ஸோ ஒரு காமன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து எப்படி சொல்ல உங்களுக்குன்னா இப்போ வந்து இப்போ ஏதாவது டேஞ்சர் வருது அப்படின்னா ஸோ உடனே வந்து உங்களுக்கு வந்து இந்த சைரன் அலாரம் அடிக்கும். ஸோ அது வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அந்த அலாரம் அடிக்கிறது ஒரு முன்னெச்சரிக்கை. ஸோ அந்த அலாரம் அடித்தோடனே எல்லோரும் அந்த இடத்த விட்டு போயிருங்க. ஜெனரல் அலாரம், கேஸ் அலாரம், எவாக்குவேஷன் அலாரம் அண்ட் அதுக்கப்புறம் ஆல் கிளியர் அலாரம். ஸோ இந்த மாதிரி அலாரம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு முன்னெச்சரிக்கைகள். ஸோ இந்த இது எல்லாமே வந்து எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் இது எல்லா அங்கே ஒர்க் பண்ணுற ஸோ ஆல் ஒர்க்கர்ஸ் ஆர் ப்ரொவைட் வித் ஆல் நெசசரி இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் இந்த அடிப்படையான தேவையான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க வந்து எப்போவுமே வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது வந்து ஒரு சூப்பர்வைசரோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இது வந்து டைரெக்டாக அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இது எல்லாமே இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்து so remedial measures are introduced to reduce or eliminate unsafe act or condition. ஸோ ரெமடியல் மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான தீர்வு. ஸோ அந்த பாதுகாப்பு, அதாவது எலிமினேட் அன்சேஃப் ஆக்ட் அண்ட் கண்டிஷன். ஸோ நம்ம அன்சேஃப் ஆக்ட் அண்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இனி வர வீடியோக்களில் வந்து அதை வந்து அதுக்குன்னு தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ எதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ கீழே வந்து நிற்கக்கூடாது. ஸோ அது வந்து அன்சேஃப் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ஆயில் கொட்டியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நடந்து வரீங்க அப்படின்னா அது வந்து அன்சேஃப் கண்டிஷன். ஸோ அன்சேஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் அதில் காலை வச்சா வலிக்கி விழுந்துருவீங்க. ஸோ அங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது வந்து அன்சேஃப் கண்டிஷன். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோவே பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அன்சேஃப் ஆக்ட் அண்ட் கண்டிஷனுக்கு தேவையான ரெமடியல் மெஷர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது கூடுதல் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ண வேண்டியது இந்த சூப்பர்வைசரோட கடமைகள். அடுத்து ஆல் ஆக்சிடென்ட் அண்ட் அதர் இன்சிடென்ட் ஆர் ப்ராபபிளி இன்வெஸ்டிகேட்டட் அண்ட் டாக்குமெண்டட். ஸோ இப்போ எந்த ஆக்சிடெண்ட்டாக இருக்கணும், எந்த ஆக்சிடெண்ட் நடந்தாலும் ஸோ அந்த ஆக்சிடெண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஸோ பண்ணி முடித்து அதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிடெண்ட் இதனால தான் நடந்துச்சு, ஸோ ஒரு கேஸ் லீக் ஆகுது அப்படின்னா ஸோ அது எதனால் லீக் ஆச்சு, ஸோ சரியாக வந்து டாக்கிங் பண்ணாமல் இருப்பாங்க, இல்லைனா கேஸ்கெட் சரியாக ஃபிட் ஆகாமல் இருக்கலாம், இல்லை கேஸ்கெட் உடஞ்சிருக்கலாம், இல்லைனா ஃப்ளாஞ்ச் டேமேஜ் ஆகிருக்கலாம். ஸோ என்ன மாதிரியான கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ண வேண்டியது இந்த சூப்பர்வைசரோட ஒர்க். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டாக்குமெண்டேஷன் கூட ஹெல்ப் பண்ணுறது வந்து ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. ஸோ நிபோஸ் முடித்த ஒரு ஆளாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? நிபோஷன் இல்லாமல் சேஃப்டியில் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் இது எல்லாமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சூப்பர்வைசர்ஸ் அப்படிங்கிற அந்த டாபிக் முடிஞ்சு. ஸோ இதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கன்வே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. சேஃப்டி ஃபர்ஸ்ட், பி த பெஸ்ட்.